மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடுகிற மனநிலையில மக்கள் இல்லை. வைகோ அடிமை ஆயிட்டார், தோல் மரத்த தொழும்பன் ஆயிட்டார். ஒரு வைகோவோட மகன் அவர் ஒருத்தர் தான் இப்போ ஓரளவுக்கு சொல்லிக்கிறவன் முகம் தெரிஞ்ச நபர்ன்ற அளவுக்கு இருக்கிறார் இல்லையா சார்? எங்க துரை வைகோ ஸ்ட்ராங்கா இருக்கார். துரை வைகோ நல்லா சாப்பிடும், நல்லா இருக்கும் சார். அந்த ஸ்ட்ராங் இல்லை சார், தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கிறார். தொகுதியெல்லாம் ஓட்டு பண்ணாது கிடையாது. நான் பேசுகிற கூட்டத்தில் பாண்டியராஜனையும் பொன்வண்ணனையும் கூப்பிட்டுட்டு வரோம் சேகர்பாபு. பாண்டியராஜனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூட வராது, வாயில் ஏதாவது வச்சாலும் வராது. அதுக்கு பிறகு என்னை கொச்சப்படுத்தி பல பேர் அங்கே பேச ஆரம்பித்தாங்க. நான் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே ஒரு கரு பழனியை பெண் வருவேன், அவன் என்னை வெளிப்படையாகவே பேசினார். சம்பத்தன்னை குழந்தை மாதிரி. ஏன்னா உலகத்துல யாராவது துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா? திமுகவில் நீங்கள் இருக்கும்போதோ இல்லை திமுகவோட ஒரு மாநாடுல நீங்கள் போய் பேசும்போதோ இல்லை அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பேசும்போதும் தாவேக்காவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பேசும்போது என்ன வித்தியாசம் காண்றீங்க நீங்கள்? அது செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி திமுகவில். இங்கே எப்படின்னா கற்பூரத்துக்கு தீ வைக்க மாதிரி. இன்னொரு உண்மை சொல்லட்டா, அண்ணாவினுடைய புதல்வர் டாக்டர் CNA பரிமளம், டாக்டர், அரசு டாக்டர். அவர் அண்ணாவினுடைய படைப்புகள் எல்லாம் வெளிவருவதற்கு அவர் ஒரு வகையில் காரணம். அண்ணாவினுடைய பொங்கல் மலர் ஒரு தனி புத்தகமாக வந்துச்சு. அண்ணாவை அணுவணுவாக ரசித்த தொண்டர் மாதிரி அவர் இருந்தார். நான் அவருக்கு வீட்டில் போய் நான் பேசுவேன் என் சின்ன வயசில், மனம் விட்டு பேசிகிட்டு இருப்பார். அண்ணா யாரையெல்லாம் சந்தித்தார், எப்படியெல்லாம் பேசுவார், என்ன சாப்பிடுவார், இதெல்லாம் கேட்க எனக்கு ஆசை. 7 மணிக்கு சோழிங்கநல்லூருக்கு போகணும் கூட்டத்துக்கு. 8 மணிக்கு தான் அண்ணா எழுந்திருப்பார். இரவெல்லாம் தூங்க மாட்டார். உடனே சட்டையெல்லாம் அவர் நல்ல, நீங்கள் இந்த போடுற மாதிரி நல்ல சட்டையெல்லாம் போடணும்னு நினைக்க மாட்டார். கீழே இருக்க பட்டன் மேலே இருக்கும், மேலே இருக்கிற பட்டன் கீழே இருக்கும். சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலை காவி படிந்திருக்கிற பற்கள், மூக்குப்பொடி முத்தமிடக்கூடிய நாசி துவாரம், ஒளி மிகுந்த கண்கள், உள்ள உருவம். அந்த அண்ணா 8 மணிக்கு அந்த சட்டை எடுத்து போட்டு வேட்டி கட்டிட்டு போயிடுவார். பேச்சு அருவியிலிருந்து தண்ணி வளர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அண்ணாவினுடைய படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவருடைய அருந்த புதல்வர் CNA பரிமளம். இதை திமுக தலைமை செய்திருக்கணும். அந்த CNA பரிமளம், டாக்டர் பரிமளம் நெஞ்சக நோய்க்கு ஆளாகி அறுவை சிகிச்சை செய்து அந்த ரூபாயை எப்படியோ கட்டிட்டார். தொடர் சிகிச்சைக்கு போக இன்னொருடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு அவருக்கு சுயமரியாதை அவருக்கு இடம் கொடுக்கலை. நுங்கம்பாக்கம் அண்ணா வீட்டு கொல்லையிலிருந்த கிணத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். திமுக ஆட்சியில் இருக்கு. சார், கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருடைய நலனையும் பார்த்து அவங்க எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறது ஒரு கட்சியோட வேலை. நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கட்சியோடைய தலைமையில் இருக்கிற அவங்க குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டா போதாதா? மற்றதெல்லாம் தானாக நடக்கும்ல? எப்படி கட்சி தலைமையில் இருக்கிற அவங்க ஒருத்தர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டா மற்றதெல்லாம் தானே அவங்கவுங்க பார்த்துப்பாங்க விட்டுறலாம்ல? நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி தலைமை அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளினுடைய சுகதுக்கத்தை பற்றி கவலைப்படணும். அப்பந்தான் அந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கும். திமுக இன்னைக்கு ஏன் உயிரோட இல்லை அது தெரியுமா உங்களுக்கு? அது எப்போ சார் நடந்துச்சு? அது தெரியாதா? போச்சு. திமுக பொதுக்கூட்டமே நடத்துகிற நிலைமையில் இல்லை, மக்களிடமிருந்து அந்நியமாகிவிட்டார். அம்பத்தூரில் கூட்டம்னு முரசொலியில் பார்க்குறேன். பேச்சாளர் யாருன்னா காலாவதி ஆகி போன இயக்குனர் VC குகநாதன். பேச்சாளர் யாருன்னா பட்டிமன்றத்தில் மன்மத ஜோக்குகள் அடிப்பான் பட்டிமன்ற ராஜா. பேச்சாளர் யாருன்னு கேட்டால்
கூச்சப்படுகிறது மாதிரி ஆட்களை கொண்டு வந்து திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்து நின்று பேசுகிறான். கூட்டம் எங்கடான்னு பார்த்தா அம்பத்தூர்னு போட்டிருக்கு. அம்பத்தூரில் எங்கடான்னு பார்த்தா ஒரு கல்யாண மண்டபத்தில். கல்யாண மண்டபத்தில் நடக்குதா சார்? ஆமாம், திமுகவுடைய பொதுக்கூட்டம். திமுக பொதுக்கூட்டம் 4 நாளைக்கு முன்னாடி கூட்டம்னு அறிவிக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தா பாரிஸில் ராஜா அண்ணாமலைபுரம் மன்றத்தில். பேசுகிறவர் யாருன்னா சர்வதேச புகழ் பெற்றவர் விஐடி விஸ்வநாதன். அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் எப்படி இந்த இதுக்கு பலியானார்னு எனக்கு தெரியல. அதுவும் அரங்கத்துக்குள்ளே நடக்குது. பப்ளிக்கை சந்தித்து கூட்டம் போடுற நிலைமைக்கு இன்னைக்கு திமுக இல்லை, தாவேக்கா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ நிஜமாக QR கோடு வச்சு பண்ண வேண்டியது அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் பண்ணணும். ஏன்னா வரப்போகிறது எப்படியும் 5000 பேர் தான். நீங்கள் சொல்கிற 500 பேர் தான். 4998 பேருன்னு சொல்லி எங்களுக்கு 5000 பேரோட அனுமதி தர மாட்டான். ஆனால் வாலாஜாவிலேருந்து அகரம் சேரி வரைக்கும் கூட்டம். அதுவும் சார் நான் கேட்கணும்னு நினச்சேன். போன முறை வேலூருக்கு போகும்போது ECR ரூட்டில் போகிறாரு. ECRே ஸ்தம்பிச்சிருச்சு சார். என்ன சார் இது? அதான் தம்பி, வாலாஜாவில் இருந்து வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, புதுவசூர், வேலூர், காட்பாடி, குடியாத்தம், பள்ளிகொண்டா தாண்டி தான் அகரம் சேரி. வாலாஜாவிலே 5000 பேர் காத்து நிற்கிறான். ஹைவேஸில் ஒரு தரையும் பைபாஸ் பாலம் ஏறி இறங்கும்போது அப்படி கேமரா வருது நியூஸில். பார்த்தா அங்கே ஒரு 200 பேர் 300 பேர் அந்த கிராமத்து ஆளுங்கெல்லாம் மெயின் ரோடு வந்து ஹைவேஸில் மறித்து நிற்கிறாங்க. எங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. நேற்றுக்கு வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸுக்கு வந்தார் நந்தனத்துக்கு. வர்றது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லலை. நான் அங்கே போன பிறகு தலைவர் இங்கே வர போகிறாருன்னு சொன்னாங்க. நான் அதனால வெயிட் பண்ணி உட்காந்துருந்தேன். தலைவரை பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். நான் வெளியில் கீழே இறங்கி வரேன். அங்கே நிற்கிறான் 10,000 பேர். வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வளாகம் பூரா உங்களை மாதிரி இளைஞர்கள் அப்படி நிற்கிறான். இது யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா? திமுக ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்களா அவங்களாம்? திமுகவுக்கு ஓட்டு போடுகிற மனநிலையில் மக்கள் இல்லை. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அங்கே வராருன்னு கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க சார். உதயநிதியை பார்க்கல யாரும் விரும்ப மாட்டாங்க. திமுக இளைஞர்களே அவரை பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை சித்தரஞ்சன் சாலை பக்கத்தில் இருக்குல்ல, செனட் ஆஃப் ரோடு, அங்கே போகிற கூட்டம் தெரியாமல் மாறி வந்துருச்சோ இங்கே? அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் வராது. அபர்ன்டன் த மாஸ் உள்ள லீடர் தமிழ்நாட்டில் தளபதி விஜய். அவருடைய அரசியல் நகர்வுகள் பேசப்படுகின்றன. அவர் பேசாமல் இருந்தாலும் அவர் பேசுபொருளாகிறார். சார், திமுகவை பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அலாமிங்காக இருந்துச்சு. இவ்வளோலாம் நடக்குதா, இந்த அளவுக்கு வந்து கட்சியினரை வந்து கண்டுக்கொள்ளாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ எலெக்ஷன் வர தருணத்தில் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன சார்? எந்த அளவுக்கு திமுக இப்போ கடந்த சில மாதங்களில் ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை பற்றி அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை தம்பி, மின்துறை அமைச்சர் யார் தெரியுமா உங்களுக்கு? அங்கே இருக்கிறவங்க கொடியே தெரியாது. நான் தான் உங்கள்கிட்ட போன இன்டர்வியூ சொன்னேன், ஏடிஎம்கே கொடி எது, டிஎம்கே கொடி எதுங்கிறதே எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மின்துறை அமைச்சர் ஆளுநரால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்யப்பட்டவர் சிவசங்கர். அந்த லாகாவில் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன் சார்? அந்த லாகாவில் பத்ருவா பாலாஜி தான் முடிவு எடுக்கிறான். அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா சார்? அதான் சம்மந்தமே இல்லை. ஒரு ஆளுநரால் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, ஆளுநரால் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்யப்பட்ட ஒரு அமைச்சர், அந்த துறையில் அவர் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒரு அத்துமீறல் ஆக்கிரமிப்பு நடத்துகிறது. அத்துமீறல் செய்கிறவனுடைய பேர் பாலாஜி, ஆக்கிரமிப்பு செய்கிறவனுடைய பாலாஜி. இது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற அமைச்சரவையில் நடக்கிற அலங்கோலம். இது இந்த ஆட்சி இருக்கலாமா? கொஞ்ச நாள் இருக்கணும் சார். கொஞ்ச நாள், 2 மாதம், அவ்வளோதான். இன்னொரு 5 வருஷம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி. பொதுவாக 2வது தடவை இங்கே வரமாட்டாங்க. இப்போ வாய்ப்பே இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகிற மாதிரி இருக்குது சார். இந்த பொதுவாகவே திமுக 2வது தடவை வராது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து நீங்கள் வந்தனாலே என்னமோ அதிமுகன்ற ஒரு கட்சியே பாதி பேர் தெரியாமல் போயிடுச்சு. எல்லாருமே டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்றாங்க. அவங்க எங்கள் தலைவர் சொன்னது அதுதான்.
தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். இவனும் தாவேக்கான்னு சொல்லுறதுக்கு இவனுக்கு நாக்கு சுழுக்கு வந்துச்சு. இப்போ என்னாச்சு? தாவேக்கா களத்தில் வந்தாச்சு. திமுக 26 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி? 26 வரலாறு காணாத கூட்டணி. உலகத்திலே மெகா கூட்டணி அமைச்சது அண்ணன் ஸ்டாலின் தான். இப்போ சீட்லாம் எப்படி சார் கொடுப்பாங்க? அது வேற பெரிய பிரச்சனை போதாமே. பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் மதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதா சார்? நான் அந்த கட்சிக்கு 4 தொகுதி, போன தேர்தலில் 6 தொகுதி கொடுத்து 4 பேர் வெற்றி பெற்றார். இந்த தடவை 4 தொகுதி கொடுத்துட்டு 3 தொகுதியில் உதயசூரியனில் தான் நிற்கணும். ஒரு தொகுதியில் கட்சி சின்னத்தில் நின்றுக்கொண்டு பிச்சை போட்டிருக்காங்க. இந்த 3 தொகுதியில் ஜெயிக்கிறவன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சிட்டானா திமுகவில் போய் சேர்ந்துருவான். மதிமுக கணக்கை முடிச்சாச்சு. இப்போது கம்யூனிஸ்டுகள் கேட்குறாங்க, அவங்க 4 இவனுக்கு இந்த வைகோக்கு கொடுத்ததே கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு தான். ஓ ஆமாம், வைகோ அடிமை ஆயிட்டார், தோல் மரத்த தொழும்பன் ஆயிட்டார், தன்மான உணர்ச்சியற்ற தக்கை ஆயிட்டார். இந்த கூட்டணி விட்டு வெளியேறுங்கன்னு தொண்டர்களே கொதிக்கிறான். இவர் அதுக்கு அடங்கி போயிட்டார். இன்னைக்கு வைகோயை காட்டி அவ்வளோ உயரமுள்ள வைகோவே ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்கிட மாட்டியா அப்படின்னு சண்முகத்தையும் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவங்களை மிரட்டி இப்போ மீன் பிடிக்க பார்க்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலை. ஒரு வைகோவோட மகன் அவர் ஒருத்தர் தான் இப்போ ஓரளவுக்கு சொல்லிக்கிறவன் முகம் தெரிஞ்ச நபர்ன்ற அளவுக்கு இருக்கிறார் இல்லையா சார்? எங்க துரை வைகோ எங்கே இருக்காரு? திருச்சியில் சார், அந்த பக்கம் இருக்கிறாரு துரை வைகோ. ஓ, திருச்சியில் அவர் இருக்கார் சார். இருக்காருன்னா அப்படி இருக்கார் இல்லை சார், ஸ்ட்ராங்காக இருக்கார் துரை வைகோ. ஸ்ட்ராங், நல்லா சாப்பிடும், நல்லா இருக்கும் சார். நல்லா சாப்பிடும், கையில் கோவணம் கட்டியிருக்கான் சார். அந்த ஸ்ட்ராங் இல்லை சார், தொகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். தொகுதியெல்லாம் ஒரு பண்ணாங்க கிடையாது, கையில் கோவணம் கட்டியிருக்கான், அவ்வளோதான். நல்லா பேசுகிறாரு சார் அவர். நல்லா பேசுகிறான், வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரி பேசுகிறான். அவ்வளோ இல்லை சார், சும்மா கரிபால்டி மாதிரி ஐ ஆஃபர் நெய்தர் பே நாட் குவார்ட்டர்ஸ் நாட் பர்சன்ஸ். சொல்கிற பேரே எனக்கு தெரியாது. அவர் மாதிரி பேசுகிறாரான்னு கம்பேர்லாம் எனக்கு பண்ண தெரியாது சார். உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஏன் அளவுக்கெல்லாம் இருக்க முடியாது, அது விடுங்க. ஆபிரகாம் லிங்கன் மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சரி, மதிமுக கதை இப்படி சொல்கிறீங்க, முடிஞ்சு. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ அப்படியே திமுக இந்த பக்கம் லைட்டாக வண்டியை திருப்பினோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசிக. என்ன சார் நடக்கும்? தாவேக்காவுக்கு வர்றதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு? விசிக ஓப்பனாக கேட்குறாங்க, என்ன தயக்கம் அவங்களுக்கு விசிகாவுக்கு? அந்த முடிவு அவர் எடுத்திருக்கணும். யார்? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர் கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இவனுடைய கும்பிட்டுட்டு இருந்தார். இப்போ அவருக்கும் ஆபத்து வந்துச்சு. இரட்டை இலக்க என்ன எதிர்பார்த்தாரு? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல சொன்னது அவர் தான், எங்கள் தலைவர் இல்லை. அடிமட்ட துண்டனுங்க அரசியல் அதிகாரம் வேணும்னு பேசுனது தொல் திருமா தான். இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் இருந்து ஒற்றை இலக்கத்துக்கு மாறி எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியாது. 12 தொகுதி ப்ளஸ் 2 இலாக்கா கொடுத்தா தான் இருப்போம்னு இன்னும் சொல்கிறாங்களே சார் அவங்க. அதான் கொடுக்கவே முடியாதுன்ட்டாங்களே. சரி, இலாக்கா இல்லை, 12 தொகுதியாவது கொடுக்க மாட்டாங்க. இந்த 26 கட்சியை சமாளிக்கிறதுக்கு முன்னாடி திமுகக்கு காக்கா வலிப்பு வந்து காலமாயிடும். அது நடக்காமல் பார்த்து கொள்றதுக்காக தான் நாஞ்சிலார் போன்றவர்கள் இருந்தார். அவர் இன்னைக்கு இங்கே அவரும் கிளம்பி வந்துட்டார். யார் தான் பார்த்துக்கிறது இன்னைக்கு? அவங்கள பார்க்க முடியாது, காலம் கைவிட்டு விட்டது. சார், மதிமுக நம்ம திருமாவளவன் அவர்கள் இவங்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்மார்ட்டாக சரியான நேரத்தில் மக்கள் எந்த பக்கம் செல்கிறாரோ அந்த பக்கமே நானும்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை. நான் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. கேட்டிங்களா? நான் ஒரு அடிப்படையில் சொற்பொழிவாளர். என்னுடைய உலகம் மேடை தான், அதை தாண்டி எனக்கு ஒரு உலகம் கிடையாது. அந்த மேடை திமுக மேடையாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் பிறக்கும் பொழுது திமுக. ஆனால் அவங்க என்ன ஒரு பொருட்டாக கருதவில்லை. நான் பேசுகிற கூட்டத்தில் பாண்டியராஜனையும் பொன்வண்ணனையும் கூப்பிட்டுட்டு வரான் சேகர்பாபு.
பாண்டியராஜனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூட வராது, வாயில் ஏதாவது வச்சாலும் வராது. பொன்வண்ணனுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? என் கூட்டத்தில் கொண்டு உட்கார வச்சிருக்காரு சேகர்பாபு. நான் மனசு உடைஞ்சிட்டேன். நான் கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசினவன், ஜெயலலிதா பக்கத்தில் உட்கார்ந்து பேசினவன், 19 ஆண்டு காலம் அண்ணன் வைகோவை தோளில் சுமந்துட்டு பயணித்தவன். என்னை இப்படி அவமானப்படுத்துகிறான்னு நான் வேதனைப்பட்டேன். 8 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் கூட்டத்தை. பிறகு என்னாச்சுன்னா, என்கிட்ட யாரும் தேதி கேட்கறதில்ல, கண்டுக்கிறதில்ல. பிறகு அறிவு திருவிழான்னு ஒன்று போட்டாங்க வள்ளுவர் கோட்டத்தில். எனக்கு அழைப்பு இல்லை. 44 சொற்பொழிவாளர்களை கூப்பிடுற உனக்கு நாஞ்சில் சம்பத்தி என் கண்ணுக்கு தெரியல. அப்போ என்ன நிராகரிக்கிறார்கள். இந்த நிராகரிப்பின் வலி இருக்குல்ல, அது ரொம்ப வலிக்கும் தம்பி. நான் வலிச்சு துடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு என்னை கொச்சப்படுத்தி பல பேர் அங்கே பேச ஆரம்பித்தாங்க. நான் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே ஒரு கரு பழனியை பெண் வருதேன், அவன் என்னை வெளிப்படையாகவே பேசினார். அண்ணன் சுபவி ஒரு கூட்டத்தில் என்னை அட்டாக் பண்ணி திமுக மேடையில் நாஞ்சில் சம்பத்தை அட்டாக் பண்ணி சுபவி என்ன பேசுகிறார். அப்போ அவங்க என்ன இனிமேல் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு, சரி போதும் இந்த பொது வாழ்வு அப்படின்னு மனசுக்குள்ளே நான் நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு தாவேக்காவை ஆதரித்து நான் 2-3 பேட்டி உங்களை மாதிரி ஆள்கிட்ட சொன்னதை தாவேக்கா தொண்டர்கள் இறுக பற்றி கொண்டார்கள். என்னை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு இப்போது என்ன மகிழ்ச்சின்னா, நான் இதுவரைக்கும் பார்த்தறியாத இளைஞர்கள், பூத்து வருகிற புதிய தலைமுறை, இந்த ஜென்சிங்கிறாங்களே, அவங்கள்ட்ட நான் ரீச் ஆகிட்டேன். இனிமேல் இவங்கள்ட்ட போய் பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பாபா சாஹிப் அம்பேத்கரையும் கர்ம வீரர் காமராஜரையும் அஞ்சலை அம்மாளையும் ராணிவேலு நச்சரை இவங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா பிறந்த பிறவிக்கு ஒரு பயன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் இவங்க கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணணும்னு முடிவெடுத்தனே தவிர வேறு எந்த லாபம் கருதி இல்லை. இன்னும் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். அடுத்த கட்ட இளைஞர்களை வந்துட்டு ஒரு சரியான வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள், அவ்வளோதான். ஆமாம் சார், மற்ற கட்சிகளில் ஒரு திமுகவில் நீங்கள் இருக்கும்போதோ இல்லை திமுகவோட ஒரு மாநாடில் நீங்கள் போய் பேசும்போதோ இல்லை அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பேசும்போதும் தாவேக்காவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பேசும்போதும் என்ன வித்தியாசம் காண்றீங்க நீங்கள்? அது செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி எங்கள் திமுகவில். இங்கே எப்படின்னா கற்பூரத்துக்கு தீ வைக்க மாதிரி. உங்கள் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்துட்டு அவங்க தான் எக்ஸ்ட்ரா சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? யார்? திமுக டிஎம்கே உடைய கூட்டம் தான் வந்து டிஎம்கே தான் என் ஸ்டைலுக்கு சூட் ஆகணும். ஆனால் அந்த திமுகவில் அந்த அந்த ஜெனரேஷனை எங்கேயே தொலைச்சிட்டாங்க. எங்கே தொலைச்சாங்கன்னு தொலைந்த இடம் எந்த இடம் என்பது உதயநிதிக்கே தெரியலை. தொலைஞ்சு போச்சு. தொலைந்த இடம் எந்த இடம்னு தேடலை. இங்கே எப்படின்னா, நான் தளபதி விஜய்க்கு முன்னாடி பேசுகிறேன் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளில். பாலிட்டிக்ஸ் பேசுகிறேன். நான் மொழிப்போர் தியாகிகளுக்கு தியாகத்தை நான் உருக பேசுகிறேன். அப்படியே உள்வாங்கி கைதட்டி ஆரவாரித்த மகிழ்ந்தான். நான் புதிதாய் பிறந்ததாக புரிந்தேன். தலைவர் சொன்னார், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னார். இப்போ இது போன்ற ஒரு நாலேஜபிளான ஸ்பீச், இது வந்து அறிவார்ந்த பேச்சுக்களை பேசுவதை கேட்கதற்கும் அதை வந்து உள்வாங்குவதற்கும் தாவேக்காவினர் தயாராக இருக்காங்க. அப்போ அவங்கள தற்குறின்னு சொல்கிற கூட்டத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? ஆச்சரியக்குறிகள், உங்களுக்கு கேள்விக்குறிகள். ரொம்ப மகிழ்ச்சி சார், நிறைய விஷயங்கள் உங்களோட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம வந்து இந்த தேர்தல் பணிகளை தொடர்ந்து அது அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறது வந்து உங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நன்றி சார்.